watching. உலக தலைவர்கள், மனிதாபிமானிகள், ராஜதந்திரிகள், சட்ட வல்லுநர்கள், சமூக சீர்திருத்தவாதிகள் மற்றும் அனைவரையும் உள்ளடக்குதலின் முன்னோடிகளுடன் சென்னையில் ஐக்கிய நாடுகள் பொது சேவை தினம் 2026 கொண்டாடப்பட்டது. ஐக்கிய நாடுகள் சபையின் பெண்கள் அதிகாரமளித்தல் கோட்பாடுகளில் கையொப்பமிட்ட அமைப்பான யூரேஷியா ஆப்ரோ வர்த்தக சபை புத்தாக்கம், அனைவரையும் உள்ளடக்குதல், தாக்கம் மற்றும் மனித குலத்திற்கான சேவையை ஊக்குவிப்பதில் உறுதியாக உள்ள ஒரு அமைப்பாகும். இது தமிழ்நாட்டின் எழும்பூரில் உள்ள சென்னை ரமடா ஃபைவந்தம் ஹோட்டலில் ஐக்கிய நாடுகள் பொது சேவை தினம் 2026 பெருமையுடன் கொண்டாடியது. இந்த மதிப்புமிக்க கூட்டம் ஆளுகை, ராஜதந்திரம், சட்டம், சுகாதாரம், ஊடகம், சமூக மேம்பாடு, மனிதாபிமான சேவை, பெண்கள் அதிகாரம் அளித்தல், மாற்றுத்திறனாளிகளை உள்ளடக்குதல், விலங்குகள் நலன் மற்றும் பல சமய நல்லிணக்கம் ஆகிய துறைகளை சேர்ந்த புகழ்பெற்ற தலைவர்களை ஒன்றிணைத்தது. இந்த நிகழ்வு பொது சேவையின் உலகளாவிய உணர்வை பிரதிபலிப்பதுடன் இந்தியா மற்றும் அதற்கப்பால் உள்ள சமூகங்களுக்கு தொடர்ந்து உத்வேகம் அளிக்கும் பங்களிப்புகளை செய்த தனிநபர்களையும் கொண்டாடியது. இந்த கொண்டாட்டமானது ஐரினிகா சர்வதேச இறையியல், அமைதி மற்றும் மனித மாண்பு பல்கலைக்கழகம், சர்வதேச சர்க்கரை நாட்காலி, கிரிக்கெட் கவுன்சில், விலங்கு நம்பிக்கை மற்றும் சுகாதார அறக்கட்டளை, உலகளாவிய மனித உரிமைகள் மற்றும் சமூக நீதிமன்றம், பிரிக்ஸ் அமைப்பின் வெளிநாட்டு பொருளாதார நடவடிக்கைகளுக்கான குழு மற்றும் நிலையான வளர்ச்சி, மனித மாண்பு மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய தலைமைத்துவம் ஆகியவற்றுடன் இணைந்த பல்வேறு சர்வதேச பங்காளிகளுடன் இணைந்து நடத்தப்பட்டது. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஈரோ ஆசியா ஃப்ளோ சாம்பரின் சார்பாக யுனைடெட் நேஷன் உலக நாடுகள் சபையினுடைய முன்மாதிரி ட்ரேட் கமிஷனர் சவுத் ஆசியா நாட்டிற்கு என்னை தேர்ந்தெடுப்பதற்கான முன்மாதிரி பதவியேற்பு விழா இன்று நடந்தது. இதன் மூலியமாக ஒரு தென்னிந்தியாவை சேர்ந்த ஒரு தமிழன் உலக நாடுகள் சபையினுடைய மார்க்கெட் இதுக்கு நம்ம சவுத் ஆசியா ட்ரேட் கமிஷனரா என்னை நியமிச்சு ஒரு தமிழனா ஒரு இந்தியனா இதை அடையிறதுல மிக பெருமை கொள்றேன். மற்ற அனைத்து செய்திகளும் உங்களுக்கு குறிப்புல வந்துடும், நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. அவார்டு ஒவ்வொருத்தவங்க தன்னுடைய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் சோசியல் சர்வீஸ்ல இது நம்ம மனித உரிமை ஆணைய இதுல ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனி முத்திரை பதிச்சவங்க. அவங்கள இந்த விழாவின் பொருட்டு அவங்களையும் கௌரவிக்கணுங்கிறதுக்காக நடந்த அவார்ட் ஃபங்க்ஷன் தான். இன்னைக்கு 11 பேர் அவார்டு வாங்கினாங்க. அதுல 3 பேர் டாக்டரேட் பட்டம் வாங்கினாங்க. இந்த நம்ம வடநாட்டினுடைய சண்டிகார் யூனிவர்சிட்டியில இருந்து 3 பேருக்கு டாக்டரேட் பட்டம் கொடுத்தாங்க. வெளிநாட்டை சேர்ந்தவங்க இன்னைக்கு 6 பேர் வாங்கினாங்க. ஆன்லைன்ல இருக்கு. அவங்களுடைய சர்வீஸை அவங்க அதுல ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுல யார் சிறந்த சர்வீஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்கள ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அடுத்த முன்னேற்பாடு நான் அடுத்து இதனுடைய பதவியேற்பு ஜெனிவா சுவிட்சர்லாந்துல நடக்கும். அந்த பதவி ஏற்ற உடனே உலக நாடுகள் சார்பாக அந்த உலக நாடு சபை சார்பாக என்னைய ட்ரேட் கமிஷனரா நியமிச்சதுனால ஏழை எளியவர்களுக்கு மருந்துகள் மற்ற உபகரணங்கள் பர்ச்சேஸ் பண்ணி நான் உலக நாட்டுக்கு கொடுக்கணும், உலக நாடு சபைக்கு கொடுக்கணும். அதை அவங்க ஏழை நாடுகளுக்கு சப்ளை பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. அதுக்கும் இந்த பதவிக்கு சம்பந்தம் இல்லை. இது வழக்கமா பெரிய பெரிய கம்பெனிகள் பாராசிட்டமல், விஸ்பர் அது இதுன்னு தயாரிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி சாமான்கள் நம்மளுடைய பொருட்கள் டயாபூஸ்டர்னு சுகருக்கு வந்திருக்கு, ஃபேட்டி லிவருக்காக ரீலிவோ கண்டர்னு வந்திருக்கு. அதை நாங்க ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அது நல்ல அவங்களும் சோதனைக்கு உட்படுத்தி இருக்காங்க. WHO நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. தேவைப்படும் பட்சத்துல அதையும் அவர்கள் வாங்குவாங்க. அதாவது யூஎன் சபை அந்த ட்ரேட் கமிஷன் விலையை நம்மள்கிட்ட விலை கொடுத்து வாங்கி, கம்பெனிகள்ல விலை கொடுத்து வாங்கி அவங்க அதை இலவசமா சப்ளை பண்ணுவாங்க. சுகருக்கு கியூர்னு அலோபதியில கிடையாது. சுகரை கண்ட்ரோல் கொடுத்து லைஃப் த்ரெட்ல இருந்து அவங்களை காப்பாற்று இல்லாம இருக்கலாம். சுகர்ல கால் எடுக்கணும், கை எடுக்கணும், கிட்னி போச்சு, அது போச்சு, இது போச்சும்பாங்க. இது அந்த மாதிரி லைஃப் த்ரெட் இல்லாம அவங்க நிம்மதியா வாழலாம். இல்ல இயற்கை சார்ந்ததும். இப்ப எங்க இது பாத்தீங்கன்னா சப்ளிமெண்ட்
மற்ற பார்மா கம்பெனிகள்ல வாங்குறது அலோபதி. ஸோ இரண்டும் கலந்து தான் போகும். இப்போதைக்கு 6 வருஷம் கொடுத்திருக்காங்க. என்னுடைய பேர் ஐஎம் ஹனீஃப், ட்ரேட் கமிஷனர் ஆஃப் சவுத் ஆசியா, உலக நாடுகள் சபையினுடைய மார்க்கெட் பிளேஸ்ல நான் இருக்கேன்.